இன்னைக்கு விருச்சிகத்துக்கு வெறும் கட்டத்தை வைத்து பலன் சொல்லுங்க. இவன் ஒரு சாதிக்க பிறந்தவன், சாதனையாளன். ஒரு மனிதனை காக்கக்கூடிய சக்தி படைத்த மனிதர்கள் விருச்சிகத்துக்குள்ள தான் இருக்கு. ஜோதிட துறையா இருக்கட்டும், ஆர்ட்டா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், அதுல இவனுக்கு ஒரு தனித்தன்மை, ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த விருச்சிக இலக்கணம். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் திறமையவன நம்ம வாங்கிட்டு வரலாமே ஒழிய மத்தன அறிவையும் திறமையை அவன் என்னைக்கு எடுத்ததா சரித்திரமே கிடையாது. இந்த விருச்சிகத்துல பிறந்தவங்க மட்டும் அவனுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியோ அவன் மற்ற கிரகங்களோ இவனுக்கு எதுவுமே வேலை செய்யாது. என்ன செய்யும்னா, அப்ப உலக விஷயங்களை பூரா வச்சுக்கிட்டு என்ன செய்வான், ஒண்ணுமே தெரியாம அமைதியா இருக்கு. இறைவன் இவனுக்கு என்ன ஒரு பெரிய விஷயத்த வச்சிருக்கான்னா, வியாழக்கிழமை ஒரு சிவாலயத்துக்குள்ள உள்ள போறான் அப்படிங்களேன், இவனுக்கு இவனுடைய வெளிப்பாடு பிரகாசம் அப்படின்றதுக்கு இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப உடன் பிறந்தவர்களை கர்மமேன்மை அடையக்கூடிய சக்தி வந்ததா இருக்கு. ஆனா இவனுக்காக கர்மாவை அனுபவிக்கக்கூடிய சக்தி உடன் பிறந்தவர்கிட்ட. அப்ப இவனுடைய பிறப்பு அப்படின்றது உடன் பிறந்தவர்கள் தான் பல சிக்கல்களை சந்திப்பான். இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா? இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, சுகமே சொல்லு சுவாமி. வணக்கம் செந்திலையா. பக்தி இன்ஃபினிட்டி நேயர் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். கட்டத்தை வைத்து பலன் சொன்ன சாமி, அது என்னமோ துலாமுக்கு மேல நகரவே மாட்டேன்ருச்சு. அந்த கட்டம் சரியில்லையா நம்மளுக்கு தெரியல. விருச்சியை எப்பயுமே காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம். ஆமா, அந்த விருச்சியத்தை மட்டும் காலபுருஷத்துவத்தில் நான் எழுதும் போது எனக்கு 103 காய்ச்சல். அப்பா, எழுதவே விடல. அந்த இடத்தை தாண்டுற வரைக்கும் என் உடல்நிலையும் சரியில்லை. ஆனா எழுதி முடிச்சேன். எழுதி முடிச்சதுக்கு பின்னாடி ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அது இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு இன்னைக்கு விருச்சிகத்துக்கு வெறும் கட்டத்தை வைத்து பலன் சொல்லும். ஆமா, இயற்கையா என்ன அப்படின்னா, விருச்சிகம் அப்படின்னாலே அது காலபுருஷனுடைய 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். இந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம பாரம்பரிய ஜோதிடத்திலையும் சரி, ஜோதிட இலக்கியமா இருந்தாலும் இலக்கணமா இருந்தாலும் 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் தான். எந்த லக்கணமா இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுப்போம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்பது விருச்சிகம். அதுதான் இப்ப இந்த இடத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, ஒரு பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா தன் கர்மாவுடைய நிலையெல்லாம் பரிபூர்ணமாக்கிய பின்பு இந்த இடத்துல இருந்துதான் ஆன்மாவையும் சரீரத்தையும் பிரிக்கிறது. இப்ப ஆன்மாவை 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்துக்கும் சரீரத்தை 4ஆம் இடம் கல்லறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு இடம். நம்ம ஆயுள் ஸ்தானாதிபதி 8குடையவர் எல்லாத்தையும் எடுப்போம். ஆனா 8குடையவர் செவ்வா, ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வா, ஆயுள் காரகன் சனி. அப்ப இந்த இடத்துல செவ்வாயோட வீட்டுல சனியோட நட்சத்திரம். இது ஒரு ஜலராசி, ஸ்திர ராசி. அப்ப நீங்க எந்த இடத்துல போனாலும் சரி, ஒரு குளமோ கம்மாயோ கிணறோ ஏரியோ எதை வேணா எடுத்துக்கோங்க, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்கும். நீங்க கம்மா தண்ணியா இருந்தாலும் சரி, ஊரணியா இருந்தாலும் சரி, கிணறா இருந்தாலும் சரி. அப்ப இந்த இடத்துல ஒரு 5 விதமான தோட்டத்தை உள்ள கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு தண்ணியை சாப்பிட்டோம்னு ஒரு எனர்ஜி வருது. அப்ப உயிரை கொடுக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இங்க இருக்கு. அப்ப என்ன, உயிர் காக்கக்கூடிய மனிதர்கள் இங்க இருக்காங்க விருச்சிகத்துல. ஆமா, அதே மாதிரி குளித்து மகிழக்கூடிய கிணறு. நம்ம ஒரு கிணத்துல போய் குளிச்சுட்டு வரணும், நம்ம அழுக்க போக்குது. அப்ப பரிசுத்தப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இங்கதான் இருக்கு. சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு சக்தி பரிணாமங்கள் அந்த இதை வெளியே காட்டிக்கிடாம இருப்பாங்க. சில கிணத்துல பாத்தீங்கன்னா பாசி படர்ந்துருக்கும். அந்த இதை தள்ளி விட்டீங்கன்னா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும், எடுத்து குடிக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் தன்னை மறைத்து கொண்டு வாழ்கிறார். சில பேர் என்ன செய்வான், ஒரு கம்மாயில இறங்குறீங்க, மேல தெளிவா இருக்கும், காலை வச்சோன்னா அப்படியே சேர் வந்துடும். அப்ப வெளியில ஒரு பெரிய நல்லது மாதிரி ஒரு தோட்டம் இருக்கும், உள்ளுக்குள்ள அவங்ககிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி குணம் இருக்கும். சில கிணறு பாலடைஞ்சவனுங்க, நம்ம அதுகிட்ட போகவே மாட்டோம். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை இந்த பூமியில உலகத்துல படைக்கக்கூடிய ஆற்றல் விருச்சிகத்துலதான் இருக்கு. விருச்சிகத்துலதான் ஒரு மனிதனை காக்கக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த மனிதர்கள் விருச்சிகத்துக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப விருச்சிகத்துக்குள்ள பிறந்தவங்க மற்றவனை மேல தூக்கி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு தான். இவன்ட்ட உள்ள போயாச்சுன்னா, விருச்சிக லக்கணத்துல பிறந்திருக்கான் அப்படின்னா, விருச்சிக ராசி ரெண்டுமே தான். ஆமா, அவன்கிட்ட போனோம் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் திறமையவன நம்ம வாங்கிட்டு வரலாமே ஒழிய மத்தன அறிவையும் திறமையை அவன் என்னைக்கு எடுத்ததா சரித்திரமே கிடையாது. அப்ப மிகச்சிறந்த அறிவின் பெட்டகம். இப்ப அதோட சிம்பம் என்ன இதை வச்சிருக்கான், பிம்பத்தை
தேல். இது ஒரு பெண் ராசி தான். அதோட பிம்பம் வந்து தேலா தான் இருக்கு. தேல் தான், சிம்பிளே தேல் தான். அது ஒரு பெண் தேல். அப்ப நம்ம அனுபவத்துல என்ன சொல்றாங்க, இந்த பெண் தேல் வந்து ஒரு ஆண் தேலோட கூட்டிடுச்சுன்னா அந்த ஆண் தேலை வந்து இறந்துரும் அல்லது இது கொன்றும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனா இது வந்து பலகால் ராசி. அப்ப அந்த குட்டிகளை, அந்த தேல் குட்டிகளை வந்து ஈனும் போது அது வெயிறு வெடிச்சு தான் இதாகும், யோனி வாசல் பிறக்காது. அப்ப உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல, பலதரப்பட்ட உயிர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னா, அப்ப தன்னை அர்ப்பணித்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி விருச்சிகத்துக்குள்ள உண்டு. இதுதான் அந்த மனிதர்கள். அங்க சுயநலத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வேலையே இல்லை. ஆனா இயல்பான நிலையில இருக்கும்போது யதார்த்தமா இறைவன் கொடுக்கக்கூடிய அனைத்து அதுல கொடுக்கும். ஆனா விருச்சிகத்துல வந்தவன் தன்னை வந்து ஒரு வருத்தப்படாம, ஒரு கவலைப்படாம, ஒரு வேதனைப்படாம நான் வாழ்ந்தேன் அப்படின்றதே இல்லை. ஏன்னா இவனுக்காகவே இல்லை. அப்ப இந்த இடத்துல இவனுடைய நிலை பூரா வந்து இயற்கையை தான் எடுத்துக்கிடுது. ஆனாலும் விருச்சிக இலக்கணம் மற்றவங்களை வளர்க்கலாம். இதுலயும் பலதரப்பட்ட ஒரு உயர்ந்த உத்தமர்கள், மனிதர்கள், சக்தி படைத்தவர்கள், ஆற்றல் படைத்த மனிதர்கள் இந்த இடத்துக்குள்ள தான் இருக்கும். பொதுவா விருச்சியம் வந்து ஒரு பயோடெக்னு அர்த்தம். பயோடெக்னா என்ன? அகழ்வாராய்ச்சி. அப்ப மறைந்த ரகசியங்களையும் மறைந்த விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா விருச்சியத்துக்குள்ளதான் இருக்கு. ஒரு விஷயத்தை பத்தி யோசனை பண்ணாலும் சரி, ஈஸியா சொல்யூஷன் எடுத்து கொடுத்துருவான். இவன்கிட்ட இந்த ஒரு நிலை இயற்கை இருக்கு. ஆனா கடவுள் என்ன செய்யறாரு, இந்த விருச்சியத்துல பிறந்தவங்க மட்டும் இவனுக்கு அவனுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியோ அவன் மற்ற கிரகங்களோ இவனுக்கு எதுவுமே வேலை செய்யாது. என்ன செய்யும்னா, இவன் இவ்வளவு காலம் நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னு வைங்களேன், நான் 86 வருஷம் வாழணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை போட்டான், அவன் 86 வருஷம் வாழணும். ஆனா மனசார நினைக்கணும், ஆத்மாத்மா அதை நினைக்கணும். எனக்கு 86 வருஷம் அப்படின்னா 86 வருஷம் இது என்ன வாழ்க்கை எனக்கு போதும்னா எடுத்துரும். இதுதான் அந்த இடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சூட்சம். என்ன, அப்ப இந்த இடத்துலதான் எந்த கிரகங்களும் இதுக்குள்ள உச்சம்னா அது கேது மட்டும்தான் அங்க உச்சம். சயா கிரகத்துல கேது உச்சம், ஆனா சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப சந்திரன் நீச்சமா எடுத்தோம் அப்படின்னா பாக்கியாதிபதி தான் சந்திரன். அது காலபுருஷன் 4ஆம் இடம். அப்ப தாயார் ஸ்தானாதிபதி தகப்பன் ஸ்தானாதிபதி ஆகி அப்படியே சந்திரன் இங்க நீச்சமாகிறார். அப்ப இவனுக்கு பெற்ற தாய் தந்தையனுடைய வளர்ப்பு இவனுக்கு சரியா வருமானம் இல்லை. எனக்கு இயற்கை தான் இவனை வளர்க்குது. பெற்றவங்க வேணா தாய் தகப்பனா இருக்கலாம், நத்தி இதுக்குள்ள போகவே மாட்டான். அப்ப இவன் தன்னுடைய நிலையில இருந்துதான் ஒவ்வொன்றையும் எடுத்து கொண்டு வர்றான். என்ன, அப்ப இவன்கிட்ட போய் நான் ஒரு பெரிய மகான், நான் பெரிய சக்தி, அதெல்லாம் இவன் நம்ப மாட்டான். ஏன் அதுக்குள்ளேயே வரவே மாட்டான். இப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, போயிட்டு வாங்க அப்படின்வான். இவங்களுக்கு இது இயற்கை. ஆனா அவன் இயற்கை ஆற்றல் அவன்கிட்ட நிறைய இருக்கு. அதே மாதிரி விருச்சிக இலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பல வழிகள் இருந்தால் கூட நியாயமான ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி பிரசித்தி பெற்றுவார். நீங்க விருச்சிக இலக்கணத்துல பிறந்தவன் தூக்கி ஒரு காரை தூக்கிட்டு எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு, தம்பி இது என்னன்னு பாருங்க அப்படின்னா சரி 10 நிமிஷம் அப்படி உத்து பாத்துக்கிறதுமா மாட்டி கையில கொடுத்துட்டு வந்துருவான். அவனுக்கு மெக்கானிக்கல்ன்றது முன்னாடி தெரியாது, ஆனா மாட்டி விட்டு வந்துருவான். ஆனா மெக்கானிக்கல் மைண்ட் அவன்கிட்ட இருக்கும். மெரைன் அப்படின்னு சொல்லி, அதாவது மெரைன் இன்ஜினியரிங் இவனுக்கு தண்ணி வெட்டப்பாடு. அப்ப இதெல்லாம் ரசாயனத்துறை இவனுக்கு உகந்தது, ஆர்ட் இவனுக்கு உகந்தது, எல்லாமே இப்ப விருச்சிக இலக்கணத்துல பிறந்தவன்ட்ட நீங்க பொலிட்டிக்கை பத்தி பேசலாம், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசலாம், மெடிக்கலை பத்தி பேசலாம், மெடிசனை பத்தி பேசலாம், ஆர்ட்டை பத்தி பேசலாம், எல்லாமே அவனுக்கு கத்துப்படி. அப்ப உலக விஷயங்களை பூரா வச்சுக்கிட்டு என்ன செய்வான், ஒண்ணுமே தெரியாம அமைதியா இருப்பான். விருச்சிக இலக்கணம் ஆஸ் அ மௌன ராசி, அமைதியா இருப்பான். நீங்க 10 வார்த்தை பேசணும், ஒத்த வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி படைத்த மனிதர்களை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுது அப்படின்னா வெளியவே தெரியாது. அது 8ஆம் இடம், வெளியவே தெரியாது. சரி, வெளியே காட்டிக்கிறோன்ற எண்ணமும் இவங்களுக்கு வராது. இயல்பா அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவான். பட் இறைவன் இவனுக்கு என்ன ஒரு பெரிய விஷயத்த வச்சிருக்கான்னா, இவனுக்கு 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் என்பது மிகச்சிறந்த ஆலயங்களை குறிப்பது. வேதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. சட்டம், நீதி எல்லாம். இப்போ விருச்சிக இலக்கணத்துக்காரன் ஒரு லாயரா இருக்கான் அப்படின்னா சரி, அவனுடைய வாதத்தை அடிச்சுக்கவே முடியாது. நுணுக்கங்கள் அப்படியே தூக்கி போடுவான். சரி, இவன் ஒரு சிவாலயத்துக்குள்ள போயிட்டு வர்றான், வியாழக்கிழமை ஒரு சிவாலயத்துக்குள்ள உள்ள போறான் அப்படின்னு வைங்களேன், இவனுக்கு செல்வ செழிப்பு தானா கிடைக்கும். இவன் ஒன்றும் தேவையே கிடையாது.
இவருடைய வாக்கு புறம் பாருங்களேன், வேத வாக்காத்தான் இருக்கும், வார்த்தைகள் மாறாது. அவ்வளவு அழகா அந்த சாஸ்திரத்தை பத்தி சொல்றது, வேதத்தை பத்தி சொல்றது, அதுலெல்லாம் ஒரு சமஸ்கிருதம்லாம் இவங்க படிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், பின்வாங்கி. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இவங்க சொல்றத நம்பிடுவாங்க. ஆமா, அதான் பெரிய அது ஒரு நெருப்பு ராசி. வேள்விக்கு முன்னாடி, யாகசாலைக்கு முன்னாடி இவன் பண்ணக்கூடிய மந்திரங்கள் பார்க்க உச்சாரணம் சூப்பரா இருக்கும். இவனுடைய தனித்தன்மை அதுதான். செல்வத்தை தேடி இவன் போறது இல்லை. ஆனா இவனுக்கு இறைவன் என்ன செய்யறான், இந்த 2ஆம் இடம் காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்ற ஒரு இதுல ஒரு சில இடத்துல இது என்ன செஞ்சிருது, தகப்பன் ஸ்தானம் அப்படின்ற நிலையில இது குடும்பஸ்தானம் ஆயிருதா. அப்ப இந்த குடும்பத்திற்கு தகப்பனா செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் இவன் சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு செய்யணுன்ற ஒரு பெரிய விஷயத்தை இதுல வச்சிடறான். அப்ப இறைவன் இவனுக்கு துணை. இவன் கோயிலுக்கு போறான் போகல, இவனுக்கு இறைவன் துணை இருக்கிறான். இவன் வேணா பல விஷயங்கள் நினைக்கலாம், ஆனா இவனை நியாயமான வழிகளில் கொண்டு போய் தன வரவு கொண்டு வரும். இதே விருட்சத்துல மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க, ஆனா அவங்கெல்லாம் இது இல்லாம போயிட்டாங்க. ஆனா நியாயமான முறையில வரக்கூடிய மனிதர்களுக்கு இறைவன் இயற்கையாக கொடுத்து வைக்கிறான். இவன் படிக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. இது 2ஆம் இடம் உயர்கல்வி, காலபுருஷன் 9ஆம் இடம் உயர்கல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவன் உயர்கல்வி படிச்ச அறிவு இவனுக்கு இயற்கையா இருக்கும், இவன் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்ப அப்பேற்பட்ட அற்புதமான குணம் 2ஆம் இடம் காலபுருஷன். அப்ப தனம் பாக்கியமா மாறுது. அப்ப தனபாக்கிய ஸ்தானம். அப்ப செல்வ. அப்ப எந்த இடத்துல கொடுக்குது, இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது பாத்தீங்களா, இந்த குழந்தை பிறந்தவனதான் இவனுக்கு செல்வ செழிப்பையே விருத்தி பண்ணும். இது இயற்கை, அதுல வச்சிருக்கான். இதெல்லாம் புத்திர காரகம் குரு அப்படின்ற ரீதியில ஒரு குழந்தைக்கு தகப்பனான பின்பு இவனுக்கு அந்த செல்வத்தை கொடுக்கும். இது நேச்சுரல். பட் 3ஆம் இடம், இவனுடைய 3ஆம் இடம் என்பது மகரம், அது காலபுருஷனுடைய 10ஆம் இடம். தொழில் சிந்தனை. அப்ப சிந்தனை செயல், இவன் எந்த துறைக்குள்ள இருந்தாலும் சரி அதுல மிகச்சிறந்த அறிவு படைத்த மனிதனா இருப்பான். அதுக்குள்ள அழகாக ஒரு சூட்சுமத்தை கையில வச்சிருப்பான். நீங்க தொழில் பற்றிய ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது ஒரு இதோ அவன்கிட்ட பேசி பாருங்க, விழாவாரியா சொல்லுவான், ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவான், வழிகாட்டுதல் நல்லா இருக்கும். இவன் ஒரு துறையை சார்ந்து இதுல இப்படி இருக்கு, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். அப்ப அது அற்புதமான கர்ம மேன்மை. பட் இந்த கர்ம மேன்மைக்கு பலிகடா யாரு அப்படின்னா இவன் உடன் பிறந்தவர் தான் பலிகடா ஆகிறான். அப்ப உடன் பிறந்தவர்களை கர்ம மேன்மை அடையக்கூடிய சக்தி வந்ததா இருக்கு. ஆனா இவனுக்காக கர்மாவை அனுபவிக்கக்கூடிய சக்தியும் உடன் பிறந்தவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப உடன் பிறந்தவரை இவன் எந்த காலத்திலையும் விட்டுறக்கூடாது. அவங்கள செழிப்பாக்குனா, அவங்களுக்கு வேண்டிய சிறப்புகளை இவன் செஞ்சா இவன் கர்ம மேன்மை நன்றாக இருக்கும். எது சூட்சமா அதுக்குள்ள வச்சிருக்கான். அதுக்கு பாத்தியப்பட்டவங்க தான் அவங்க, அதை செஞ்சா அவங்க நல்லா வந்துடுறாங்க அப்படின்றது ஒரு இது இருக்கு. இந்த சுகபோகத்தை பத்தி அவன் எப்பயுமே கவலைப்படுறது இல்லை. எப்படின்னா, இப்ப ஒரு வண்டி வேணும், ஒரு வீடு வேணும் அப்படின்றதெல்லாம் இவன் போடுற நிலையிலிருந்துலாம் வராது. ஆனா இயற்கை அவனுக்கு ஏதாவது கொடுக்கும், கேட்கறத கொடுக்கும். அதே மாதிரி இவன் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஸ்திரமா இருக்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா இது ஸ்திர ராசி. அவன் எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு செஞ்சா அந்த காலத்தில் அழியாம இருக்கணும்னு நினைப்பான். அது மாதிரி ஒரு வண்டி வாங்கினாலும் சரி லாங் டேர்மா வச்சுக்கணும், ஒரு வீடு கட்டினா அதை லாங் டேர்மா வச்சுக்கணும். பட் இவனுக்கு இங்க தாயார் ஸ்தானாதிபதி சனியாயிடுறாரு. அப்ப தாயினுடைய விருப்பத்தை பூரா பூர்த்தி செய்யக்கூடியது இவனாத்தான் இருக்கான். அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் நல்லா செய்வான். ஆனா தாயார் காரகன் சந்திரன் நீச்சம். தாயாரை பக்கத்துல இருந்து வச்சா இவனுடைய முன்னேற்றம் இல்லை. தாயாரை வச்சிருந்து இவன் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சானா இவனுக்கு எல்லா மேன்மையும் இயற்கையா கொடுத்துருது அப்படின்றது ஒரு பக்கம். ஆனா எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் இந்த விருச்சில அது காற்றாசில எந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, இவன் வீடு மட்டும் பாருங்க காற்றோட்டமா இருக்கும். நல்ல அந்த இடத்துல காற்றோட்டம் நிறைய இருக்கும், நல்லா இருக்கும் வீடெல்லாம். பட் இந்த 5ஆம் இடம்ன்றதுதான் மீனம். இவனுக்கு அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இந்த 5-12 அப்படின்றது சாதனை. அப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும் அல்லது வேற எதுல வேணாலும் இருக்கட்டும், ஒரு சாதனை அப்படின்றது இவனுக்குள்ள இருக்கும். இவன் ஒரு சாதிக்க பிறந்தவன், சாதனை ஆளன். அப்ப இது புத்திரஸ்தானம். அப்ப இது ஒரு பெண் ராசி, இரட்டைப்படை ராசி. அப்ப இவனுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும். இந்த இடத்துல இது காலபுருஷன் 12ஆம் இடம் பெண் ராசி என்பதால் இவனுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது. ஏன்னா அது யோகம். சரிப்பா, எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, நீ அதை தத்து கொடுத்து வாங்கிடு. ஏன் அப்படின்னா சில இடத்துல விருச்சிக லக்னத்துல பிறந்தவனுக்கு ஆண் கருவாக முதல் கரு இருந்து அது பிறப்பதற்கு முன்பாகவே சில நேரத்தில் சேதம் அடைஞ்சிருது. அது ஒரு கணக்காத்தான் இருக்கு.
ஆனால் பெண் குழந்தை பிறந்தது யோகம். 5-12 சாதனை. இதை விட இது 12ஆம் இடம், இது 5ஆம் இடம். இப்ப 5-12 உல்லாச செல்லாபம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா இவங்கிட்ட கொஞ்சம் ரகசிய நடவடிக்கை இருக்கும், இல்லாமல இருக்காது, இருக்கும். பட் இவங்களுடைய ஹேபிட்டே வேற. ஆனா இதையே ஒரு மந்திரத்தை கொடுத்து, இந்த மந்திரத்தை நீ வந்து ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை வேகமா சித்தி பண்ணக்கூடிய ஆற்றலை வந்துட்டு உண்டு. எந்த மந்திரத்தையும் சித்தி பண்ணி எடுத்துருவாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க ஜோதிடத்துறையா இருக்கட்டும், ஆர்ட்டா இருக்கட்டும், அது ஒரு நடிகரா இருக்கட்டும், அதுல இவனுக்கு ஒரு தனித்தன்மை, ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த விருச்சி இலக்கணத்துக்கு உண்டு. மிகப்பெரிய சாதனை. இதை வந்து இந்த மீனத்தை வந்து இவன்கிட்ட இருந்து நாம வந்து விவரிக்கிறதே ரொம்ப கம்மி. இது இவனுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் வேற. அது ஒண்ணு. இதுல என்னன்னா, இவனுடைய வெளிப்பாடு அல்லது சுபிச்சம், பிரகாசம் அப்படின்றதுக்கு இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப தன பஞ்சமாதிபதி குரு, குருஸ்தலம் அப்படின்றது திருச்செந்தூர் தான். இப்ப விருச்சி இலக்கணத்துல பிறந்தவங்க அடிக்கடி திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டு இந்த முருகனை வழிபடுறாங்கன்னு வைங்களேன், இவன் வெளியே இருந்துடும். சூப்பரா இருக்கும். இது உனக்கு மிகப்பெரிய சொத்து. சரி, இது போச்சு. 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் காலபுருஷனுடைய லக்கணம் ஆயிடுது. இது வந்து காலபுருஷனுடைய லக்கணம். இவன் வந்து இந்த பெரிய ஆளு, இவன் வந்து ரொம்ப உயர்ந்த மனிதன், இவன் நோட்டட் பர்சன் அப்படின்னா சரி, இவனுக்கு வந்து அவங்களோட ஒத்துப்போக தெரியாது, கருத்து வேறுபாடு வந்துடும். இவனுக்கு முன்னாடி மற்றவங்க வந்து ஒரு இதா அடிக்கிறது இவனுக்கு. அப்ப யாரெல்லாம் வந்து முதன்மையான ஆளுகளோ அவங்கள இவன் வந்து ஏத்துக்கிறது இல்லை. இது ஒரு கான்ட்ரவர்ஷியல். பட் 6ஆம் இடம் வந்து தலை. இந்த விருச்சிக லக்னத்தை பாருங்க, ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் சூரியன் உச்சமடைகிறார். இவனுக்கு 10 கூடிய சூரியன் துறை சார்ந்த நிலையில இவன் எந்த உத்தியோகத்துக்குள்ள போறானோ துறை சார்ந்த ஒவ்வொரு அரசாங்கத்துல வந்து ஒரு கருவூலத்துல இருக்கான்னு வைங்களேன், அந்த கருவூலத்தினுடைய இதை நுட்பத்திறனோட கையாளக்கூடிய தகுதி மட்டும் உண்டு. அதே விருச்சிகத்தில் பிறந்த ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா சரி, சின்சியரா இருக்கும். அதே ஒரு ஐஏஎஸ் செம்மையா இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் இந்த துறைக்கு தகுதியான ஆட்கள் பண்றான். அதுலயும் மருத்துவத்துறை இவனுக்கு மிக உயர்ந்த துறை. இதுக்குள்ள வந்தாங்கன்னா சரி, அதுலயும் நான் வந்து விருச்சிகத்திலிருந்து ஒரு மெடிசனுக்கு போறேன் அப்படின்னா சரி, நான் என்ன எடுக்கலாம்னு கேட்டா சரி, நீ கார்டியோ எடுத்துடுன்றேன், கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட் பா, நல்லா இருக்கும். அப்ப உத்தியோகம் சார்ந்த நிலையில இவங்களுடைய உழைப்பை நாம வந்து நேசிக்க கத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அது ஒரு பக்கம். வாழ்வியல் தன்மையில வந்து இவன் விருச்சிக லக்னம் 8ஆம் இடம், சரியா? இதுக்கு நேர 7ஆம் இடம் தான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்றான். 7ஆம் இடம் வாழ்க்கை துணைன்னு சொல்றான். இந்த 2 7. அப்ப இவன் நல்ல ஒரு உணவு சாப்பிட்றான்னு வைங்களேன், மனைவி வந்ததுக்கு பின்னாடி நல்ல உணவு சாப்பிடும். அப்ப திருமணமான பின்பு வாழ்வியல்ல இவனுக்கு ஒரு மாற்றம், ஒரு சிறப்பு அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த 2ஆம் இடம் இந்த குடும்பஸ்தானத்துல குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை பூரா அவன் செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா மனைவி வந்தது பின்னாடி அந்த பொறுப்பே அவனுக்கு வரும். மற்றதெல்லாம் அவன் அசால்ட்டா தான் இருப்பான். அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துடைய தன்மை. மற்றவர்கள் இப்ப அவன்கிட்ட போய் நீங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருந்து நீங்க வெளியே வர முடியாது, வசியம் மாதிரி போட்டுக்கலாம். ஆமா, அவனுடைய அட்வைஸ் வந்து அப்படி இருக்கும். அதாவது அதே மாதிரி இவனை நம்பி வந்தவங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லி அவனை உயர்த்தக்கூடிய ஆற்றல் விருச்சிகத்துக்கு சூப்பரான ஒரு இது. அதே மாதிரி தான் 8ஆம் இடம் மிதுனம். இது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இவன் என்ன செய்வானா, ஒரு கடிதம் எழுதுறான்னு வைங்களேன், வில்லங்கமாயிரும். போன் எடுத்து பேசினாலே சரி, விவகாரம் தான். அப்ப இந்த கம்யூனிகேஷனுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. ஆனால் இந்த 8ஆம் இடம் காற்றாசி, அது காலபுருஷனுடைய 3ஆம் இடம். யோசனை பார்த்தீங்கன்னா காத்தை விட வேகமா இருக்கும். காத்தை விட வேகமா யோசிப்பான். அது ஒரு ரெட்டப்பட ராசி. அப்ப இந்த இடத்துல வானமண்டலத்துல நடக்கக்கூடிய ஒரு சஞ்சார கதியை பூரா தன்னுடைய அறிவுக்கு கொண்டு வந்து உணரக்கூடிய சக்தி வந்து மிகப்பெரிய ஆற்றல். இதெல்லாம் 8ஆம் இடம் 3ஆம் இடம். ஆனா மற்றவனோட எக்காரணத்தோடு ஒத்து போகவே முடியாது. அடுத்தவனுடைய கருத்துக்கோ செயலுக்கோ அறிவுக்கோ இவன் ஒத்து போக மாட்டான். ஏன்னா இது இயற்கையா அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒண்ணு. சரி, இந்த இடத்துல 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். விருச்சிக லக்னம் பலகால் ராசி. இது 7-8 பேரை சேர்ந்து வருது. அப்ப விருச்சிக லக்னக்கார 7-8 பேரோட பிறக்கலாமா? பிறக்கலாம், தகுதி இருக்கு.
ஆனா 3ஆம் இடம்ன்ற மகரம் கர்மஸ்தான், அதாவது 10ஆம் இடம் கர்மஸ்தான். அப்ப இவனுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து பலிகடாகிறாங்க. இதை விட விருச்சிகளுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அப்ப இவனுடைய பிறப்பு அப்படின்றது உடன் பிறந்த ஒரு பல சிக்கல்களை சந்திப்பாங்க. இவனால கிடையாது, இயற்கையான சிக்கல். இதெல்லாம் இது இயற்கை. இப்ப அவன் படிக்க வைக்கணும், ஒரு உயர்கல்வி படிக்க வைக்கணும் அப்படின்னா சரி, உள்ளூருக்குள்ள லோக்கல்ல படிக்க வைக்கக்கூடாது, வெளியேற்றி விட்டணும். ஏன்னா அது வந்து 9ஆம் இடம், காலபுருஷன் 4ஆம் இடம். 4, 9 உயர்கல்வி படிக்கக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கு. ஆனா வெளியிடத்துல போய் உட்காந்து வெளிநாட்டு போய் படிக்கணும் அப்படின்னா கூட நல்லதுதான். ஆனா சந்திரன் லக்னம் நினைச்சோம். அப்ப உயர்கல்வியை நேசிச்சுதான் எடுக்கிறாங்க இல்ல, காலச்சூழ்நிலை உயர்கல்வி கொண்டு போனோம் அப்படின்னா போயிடும். அப்ப இவன்ட்ட தொழிற்கல்வி அப்படின்றது நல்லா இருக்கும் உயர்கல்வியில. அதே மாதிரி ரசாயனத்துறை சார்ந்தது நல்லா இருக்கும். எக்கனாமிக்ஸ்னால, ஏன்னா அந்த இடத்துல குரு உச்சம், எக்கனாமிக்ஸ் சார்ந்த படிப்பு நல்லா இருக்கும். மற்றபடி MCA MBA எடுக்கலாம். அது வந்து கம்பெனி நிர்வாகம் சார்ந்தது இவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த இடத்துல குரு உச்சம்னால உயர்கல்வி அப்படின்றது சிறப்பாக இருக்கும். இவன் ஸ்கூல்ல சேர்ந்த காலத்துல இருந்து பாருங்க, இவனுக்கு அங்குள்ள டீச்சர்ஸ் வாத்தியார் இருக்காங்க இல்லையா, லெக்சரர்ஸ், இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இது விருச்சியத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியம். அது ரைட். அதை விட தகப்பன் ஸ்தானாதிபதி காலபுருஷனுடைய தாயார் ஸ்தானமா மாறும். அப்ப இவனுடைய தாய் தகப்பனுடைய சுகமேன்மை அப்படின்னு வரும்போது அதை இவன் கொஞ்சம் கருத்தில் வச்சு இது பண்ணானா இவனுக்கு புண்ணியமும் நல்லதும் சேரும். அதே மாதிரி இவனுக்கு சிவாலயம் போய் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கு. இதை வழிபட்டான் அப்படின்னா மிகப்பெரிய செல்வம், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அதை விட என்ன 10ஆம் இடம், காலபுருஷனுடைய 5ஆம் 5, 10 துறை சார்ந்த நிலையில இவனுக்கு பேரும் புகழும் கிடைச்சிடும். இவன் எந்த துறைக்குள்ள அதனால வரலாம். அப்ப இவன் ஒரு மெடிக்கலுக்கு வரலாம், அதை விட ஆர்ட் சம்பந்தப்பட்ட கலைத்துறைக்கு வரலாம், சினிமா சம்பந்தப்பட்ட துறைக்கு வரலாம், மியூசிக் சார்ந்தது வரலாம். ஆனா இவங்களுக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், ஆர்ட்டுக்குள்ள நல்லாவே இவங்க இது பண்ணுவாங்க. அப்ப எந்த துறைக்கு வந்தாலும் அந்த துறைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டோம் அப்படி சொல்லணும். அந்த துறையில இவன் பெருமைப்படுவான்றதை விட அந்த துறைக்கு ஒரு பெருமை, அதோடைய டெவலப், ஒரு பரிணாம வளர்ச்சி, எதுல போனாலும் அவன் வந்து அழகா பண்ணிவிட்டு போயிடுவான். இவனுக்கு காலத்தால் அழியாதது என்னன்னா இவனுடைய கர்மாவின் புகழ் தான். இவன்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, அடுத்து இவன் எந்த துறைக்குள்ள இருந்தாலும் அந்த துறையில ஒரு அழியாத புகழுக்கு சொந்தக்காரனா மாறிடுவான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி இவர்களுக்கு ஏற்க உண்டு. இதுல 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி, இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். 11ஆம் இடம் நண்பர்னு சொல்லுவோம். நண்பர்களோட இவனால ஒத்து போக முடியாது, கருத்து வேரோடு வரும். 6, 11 இவனை போய் வழக்கு போட்டோம்னா நம்ம மட்டும் தான் உடையும். விருச்சிகலக்கணக்காரன் போய் வழக்கு போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஒதுங்கி வந்துடணும். பட் இந்த இடத்துல சுக்கிரன் வந்து நீச்சம். இப்ப இவனுக்கு நேர மூத்ததா ஒரு சகோதரி பிறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய லௌகிக வாழ்க்கை நல்லா இருக்கு. அது ஏன் மூத்த சகோதரர் யாருடைய வாழ்க்கையுமே இவன் நல்லா இருக்கிறது தான். அது இவன் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஆசை, தன்னுடைய அபிலாசை அப்படின்றத பாடுபட்டு அடையணுன்ற ஒரு நோக்கம் என்கிட்ட இருக்கும் ஒழிய அனாமத்தா போய் பிடிங்கிட்டு வரணுன்ற எண்ணம் இவனுக்கு நிறைய வராது. ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுப்பேன் எல்லாத்தையும், என்னால முடியும், இதை செய்யலாம், இதை செய்வேன். அதே மாதிரி எந்த இடத்துலையும் துணிஞ்சு நின்றுவான், சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துடுவான். அப்ப வெற்றி இவனுக்கு இலகுவாக இருக்கிறது. எந்த ஒரு பணியை எடுத்தாலும் இலகுவா செய்வான், ஈடுபாடோட செய்வான். அப்படி ஒரு தன்மை இவன்கிட்ட நல்லா இருக்கும். ரொம்ப விஷயமா நடலாம். ஆனா இந்த 12ஆம் இடம்ன்ற அயனசேன போகம் இருக்கு பாருங்க, இதுல நீங்க மன்னிங்க, இதுல பல பேருக்கு கண்ட்ரோல் வேணும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். பல பேருக்கு இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவனுக்கு இயற்கையாகவே வந்து தானா வரக்கூடிய நிலையும் உண்டு, நட்பு ரீதியா. ஆனா அது காலபுருஷனுடைய 7ஆம் இடம். இது அயனசேன போகஸ்தானம். இந்த அயனசேன போகஸ்தானத்துல ஈடுபாடு ஜாஸ்தியா இருந்தா இவன் நான் 86 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இடம் இல்லை. ஆனா அயனசேன போகத்தை இவன் தவிர்க்க கூடாது. இல்லறம் அப்படின்றது நல்லா இருக்கும், இல்லறத்துல ஈடுபடுறத எந்த குறையும் சொல்ல. அனாமத்தான ஒரு வச்சுக்கூடாது, வச்சிடக்கூடாது. என்ன அதே மாதிரி
உலகத்துல வேற எங்க போய் வேணாலும், உலகத்துல எந்த இடத்துல வேணாலும் போய் இவனால வந்து இருக்க முடியும். அப்ப ஆனா வெளிநாடு போறதை இவன் விரும்ப மாட்டான். ஆனா வெளிநாடு போகலாம், நம்ம போறதை விரும்புறது இல்லை. அப்படி போனால் அவன் நல்லா தான் இருப்பான். ஸோ 12ஆம் இடத்துடைய தன்மை இவனுக்கு நன்றாக இருக்கும். இவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ரீதியில தொழில் செய்யறது அவ்வளவு சிறப்பு இல்லை. தொழில் செய்யறதுல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இவனுக்கு ஒத்தே வராது. அது போட்டோம்னா அது மற்றவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இயற்கை என்பது இவனுக்கு மிக சிறப்பா இருக்கு. இவனுக்கு எல்லாமே இறைவன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுல புகழும் மேன்மையும் இயற்கையாக இருக்கக்கூடிய, தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஆன்மாக்களை இந்த உலகத்திற்கு கொடுப்பதுதான் விருச்சிகம். நிச்சயமா சாமி. நீங்க சொன்ன இந்த விருச்சிக ராசியில் நான் ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கேன் சாமி. அப்பா விருச்சிகம், அம்மா விருச்சிகம். அவங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறகுது. எஸ். ட்வின்ஸ் 2மே விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். ஆச்சா. அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க குடும்பத்துல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, அவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு வளர்ச்சி. சொன்னதை கம்பேர் பண்ணி பார்க்கறேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா வளர்ச்சி. இந்த விருச்சிகம் 2 விருச்சிகத்துல சின்னதா ட்வின்ஸா பிறந்தல சின்ன பையன் கொஞ்சம் துருதுன்னு வேலை பார்த்தான். மூத்த பையனுக்கு இப்பயே ஒரு 30 வயசு கூட இருக்காது, 30-32 வயசு கூட இருக்காது. இப்பயே சுகர் எல்லாம் அட்டாக் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி அவதி ஆயிட்டு. அது விருச்சிக ராசிக்கே நடக்குது. அப்பா அம்மா இருக்க விருச்சிக ராசிக்கே அது நடக்குது. பாத்தீங்களா? இன்னும் சிஸ்டர், அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகல. அது ஒரு 30 வயசு கடந்துட்டாங்க. எஸ். எப்படித்தாரு? நான் அந்த பையன் சம்பாதிச்சிருந்தா இப்ப நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்தை காப்பாற்றி மேல லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கு. 11ஆம் இடம்ன்றது மூத்த சகோதரர் லௌகிய வாழ்க்கை பாதிக்கத்தப்படுது. இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா சாமி? நம்ம சிவன் கோயில்ல அந்த மாதிரி பரிகாரம் இல்லையா? இல்ல, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இப்ப இவங்க இந்த விருச்சிகலக்கணத்தினுடைய மூத்த சகோதரர் அப்படின்னு வந்துச்சுன்னு சகோதர சகோதரி அப்படின்னா, இந்த திருமணம் தாமதம், திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்றதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா, லௌகியத்துல எது வேணாலும் நடக்கலாம். நான் சொல்றேன், அப்படியே செகண்ட் மேரேஜ் போயிடும் போனா இது நல்லா இருக்கும். இப்ப வழிபாட்டு அப்படின்றதுல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. போகணும் தெய்வத்துக்கு. இப்ப இவன் ஆலய வழிபாடுக்கு போறான், சிவாலய வழிபாடு போறான் அப்படின்னா இவனுக்கு ஒன்றும் இவன் போய் செல்வத்தை தேவை வேண்டியதில்லை, அதுவாகவே சேரும். அப்ப அது ஒரு சிறப்பு இருக்கு. பட் இதுக்கு வந்து பெரிய பரிகாரம் இல்லை. ஆனா 2வது மேரேஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் மேரேஜ் பெஸ்ட். செகண்ட் மேரேஜ் வந்து அவங்க யாரு கூட பிறந்தவங்க மூத்ததுக்கு. அதான் சொல்றேன், யாரு செகண்ட் மேரேஜ் அப்போ போய் பண்ணிக்கலாம். ஆமா, கல்யாணமே வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனப்ப அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா யோகம் யோகம் யோகம். ஓகே. முடியாத பட்சத்துல பெருசா வந்து விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவனுடைய மூத்த சகோதரர்கள் வந்து லௌகிய வாழ்க்கையில நல்லா இருந்ததா இல்லை. நான் பார்த்து இல்ல சாமி, நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கம்பேர் பண்ணிட்டே வர்றேன். 2 பேருமே விருச்சிகம். அப்பா அம்மா பிறந்த புள்ள விருச்சிக ராசி, விருச்சிகலக்கணம் 2 பேரும். மூத்த பையன் இப்பயே வந்து இந்த பையன் 2 பேரும் ஒன்னா பிறந்த பையன். இவன் ஓடுறான், வீட்லயே தான் இருப்பேன், அங்கேயும் போக மாட்டேன். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு வாக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்ல சாமி. வாழ்த்துக்கள். நன்றி.